கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 6 மாதங்கள் கடந்து வர நமக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். இன்றைக்கு 7வது மாதம் முதல் தேதியிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நாம் கூடியிருக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒரு கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே நாம் தேவாலயத்திலே கூடி தேவ வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டு அந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வருஷத்துல பாதி நாம் கடந்திருக்கிறோம். இன்னும் பாதி ஆண்டு நமக்கு இருக்கு. இன்னைக்கு கொடுக்கிற செய்தி இந்த ஜூலை மாதத்திற்கான செய்தி அல்ல. இந்த மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்கான செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். கடந்த 6 மாதங்கள் நம் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை இனி ஒரு 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று ஒரு சிறிய செய்தியோடு கூட இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்துவதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று. வருஷங்களின் நடுவிலே இந்த வாக்குத்தத்த செய்திக்கு வந்து நம்மைக்கு சொல்லுகிறார், வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம். இந்த நடுவிலே என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். சில வேளையில அப்படி போயிட்டே இருக்கும், பிரச்சனைகள் முடிவில்லாம போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்துல ஒரு ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து வேற திசை நோக்கி கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அதைதான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் என்று இருக்கிறது. உயிர்ப்பியும் 5 காரியங்களை வேகமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிப்பார். இரண்டாவதாக, வருஷங்களின் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, வருஷங்களின் நடுவிலே நம்மோடு கூட இருப்பார். நான்காவதாக, வருஷங்களின் நடுவிலே சத்துருக்களை விளக்குவார். ஐந்தாவதாக, வருஷங்களின் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீண்ட செய்தி, சுருக்கமாக வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் இதை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதை தியானிப்போம். உயிர்ப்பிக்கிற தேவன் உயிர்ப்பிக்கிறார். கடந்த மாதங்களிலே நாம் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலே அப்படியே கிடந்திருக்கலாம். எவ்வளவோ ஜெபம் பண்ணிருக்கிறோம், எவ்வளவோ எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அவர் எழுந்திருந்து உயிர்ப்பிப்பார். அவர் எழுந்திருந்து உயிர்ப்பிப்பார். இந்த 7வது மாதம் முதல் தேதியிலே சில காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சில வேளையில் நாம் நினைச்சிருப்போம், எவ்வளவுதான் இந்த வருஷம் பாதி கடந்து வந்துட்டோம், இனி அப்படிதான் இருக்க போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது, பாதி மாதம் பாதி வருஷமே முடிஞ்சிச்சு, அப்படி என்னதான் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது என்று நினைக்கிற நமக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாய் எழுதுகிறார், வருஷத்தின் நடுவிலே நான் உயிர்ப்பிப்பேன். ஏதோ ஒன்று காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். அதுதான் ஒரு காரியம். உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்று நடக்குது. மருத்துவமனைக்கு போகிறோம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம், செத்து போகிறார் என்று நினைத்து இருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அவ்வளவுதான், அந்த இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற நிலையில இருக்கிறது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த 6 மாதங்கள் அப்படிதான் இருந்திருக்கலாம். இது ஒண்ணுமே நடக்காது, அது போற போக்கில் போக்கலாம் என்று விடலாம். ஆனால் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார், உயிர்ப்பிக்கிறார். எதிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார்? சங்கீதம் 138ஆம் அதிகாரம், சங்கீதம் 138ஆம் அதிகாரத்தை 7வது வசனத்தை நாம்
பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கடந்த 6 மாதங்கள் நம் வாழ்க்கையில துன்பங்களா இருக்கலாம். இனி வருகிற 6 மாதங்கள் அது இன்பமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்பமாய் மாற்று. துன்பத்தின் நடுவிலே நான் நடந்து வந்திருக்கிறேன், உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீங்களா? இந்த துன்ப வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்காதா? அதுதான் தாவீது இங்க ஜெபிக்கிறார். உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? நான் இன்னும் இப்படியே தான் போயிட்டு இருக்கணுமா? என் வாழ்க்கையில துன்பங்களிலே நான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறேனே, என் துன்ப வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று நாம் ஏங்கி இருக்கலாம். இன்றைக்கு வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் சொல்லுகிறார், துன்பத்தின் நடுவிலே போய்கொண்டிருக்கிற நம்மை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி உனக்கு துன்பம் இருக்காதுன்னு அர்த்தம். இனியிலிருந்து உன் துன்ப வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. உன் துன்பத்திலிருந்து இயேசு உன்னை விடுதலையாக்கி இனி வருகிற 6 மாதம் உனக்கு இன்பத்தை கத்த தருவார். அந்த இன்பம் வேணும். அந்த சந்தோஷத்தை தானே பாஸ்டர் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு படிக்கிறார், உன் துன்பம் இன்பமாய் மாறும். இன்பமாய். இரண்டாவதாக, வருஷங்களின் நடுவிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சீயோனின் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறவர் யார்? நம் நடுவில் இருக்கிறவர் யார்? உயிர்ப்பிக்கிறவர். நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு காலையிலே அநேக சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சகோதரர்களை நீங்கள் வந்திருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. சீயோனில் வாசமாய் இருக்கிறவனே, இருக்கிறவளே, சத்தமிட்டு கெம்பீரி. பாருங்க, சத்தமிட்டு அழுகிறாங்க. ஆனா இங்கே சொல்லுகிறார்கள், நான் சத்தமிட்டு நான் அழ மாட்டேன், சத்தமிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஏனென்றால் என் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். வருஷங்களின் நடுவில். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நடுவில் என்ற வார்த்தையை நான் எடுத்து, நடுவில், நடுவில். உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மளோடு கூட இருக்கிற பெரியவர். இன்னைக்கு என் பிரச்சனை தான் ரொம்ப பெருசா இருக்கு, என் கடன் ரொம்ப பெருசா இருக்கு, என் வியாதி ரொம்ப பெருசா இருக்கு, என் சூழ்நிலைகள் எல்லாமே பெருசா இருக்குப்பா. அதுல எனக்கு மேல உயர்ந்து இருக்கிறது. 6 மாதங்கள் கடந்து வருவதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் ஏறாது. இனி எப்படி இருக்குமோ என்று நாம் யோசிக்க வேண்டாம். அதை காட்டிலும் உங்கள் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். நீ பெரிய காரியத்தை எதிர்பார்த்திரு. இன்னைக்கு விசுவாசத்தோடு நீ இப்போ வருஷத்தின் நடுவிலே, அவர் நம் நடுவில் இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் பெரியவர். இந்த உலகத்தில் இயேசுவை போல பெரிய தெய்வம் யாரும் இல்லை. அண்ட சராசரங்களை படைத்தவர், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபீடம் என்று சொன்ன மகா பெரியவர் அவர். அந்த பெரியவருக்கு முன்பாக எல்லாம் அடங்கி இருக்கும். பெரியவருக்கு முன்பாக எல்லாம் அமைதியாய் மாறும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் என் கர்த்தர் மாற்றி உன் நடுவிலே இனி பெரிய காரியத்தை நீ காண்பாய். இதுவரைக்கும் சின்ன சின்ன அற்புதங்களை, சின்ன சின்ன காரியத்துக்கு பார்த்த நீ இந்த மாதம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதுவரைக்கும் சின்ன சின்ன காரியங்களில் தான் பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்த நீ, சில பெரிய காரியங்களுக்கெல்லாம் இன்னும் பதில் கிடைக்கல பாஸ்டர், நிறைய காரியங்கள் எனக்கு செய்தாரு, எல்லாம் சின்ன சின்னதாவே இருக்கு, நான் நினைக்கிறது, நான் எதிர்பார்க்கிறது பெரிய ஒரு காரியம் இருக்கு, அது மாத்திரம் செய்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாயோ, இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமே சொல்லுகிறார், அந்த பெரிய காரியத்தை இன்று நான் செய்வேன். இன்றைக்கு நான் செய்வேன். அது என்ன பெரிய காரியம்? அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
43ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். நம் நடுவில் இருக்கிற பெரியவர் என்ன பெரிய காரியத்தை செய்வார்? 43ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரவெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். என்ன பெரிய காரியம் செய்வார்னா, பழசு யோசித்தா நமக்கு நினைவு என்ன வரும்னா, இனி செய்ய மாட்டாரு அந்த எண்ணம் தான் வரும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சிலது பழசே யோசிப்போம், பழசை பத்தியே பேசிட்டா புதுசு செய்யணும்னு நினைக்கிற கருத்தை செய்ய முடியாது. அதுலயே நடக்கலையே, அப்பவே நடக்கலையே, இது என்ன இப்ப நடக்க போகுது? எல்லா சூழ்நிலைகள் நமக்கு கை கூடி இருக்கும் பொழுது எதுவுமே நடக்கலையே, இப்ப என்ன நடக்கும்? சில வேளையில அந்த பழசை யோசித்து யோசித்து இருக்கிறதுனால புது சிந்தை நமக்கு வருது கிடையாது. புதுசா ஏதாவது யோசிக்க நமக்கு சிந்தை வருது கிடையாது. பழசையே நடந்தவைகளையே பிசாசு சில வேளையில் அதையே நடந்தவை, இது உனக்கு நடக்கல, இது உனக்கு கிடைக்கல, இது உனக்கு வராம இருக்கு, இதையே சொல்லிட்டு இருந்து நம்முடைய சிந்தையை அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா அதை இருளாக்கி கொண்டு இருக்கிறான். நீங்க வேதம் சொல்லுது, நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நடந்தவைகளை நினைக்கணும். அவர் இன்னைக்கு புதுசா செய்வாரு, அது இப்பொழுதே தோன்றும். என்னது? வனாந்தரத்துல வழி. நினைக்கிறேன் எங்கேயும் வழி இல்லையே பாஸ்டர், வனாந்தரத்துல என்ன, ஊர்லயே எனக்கு வழி கிடைக்கலையே, வேலை ஸ்தலத்துல எனக்கு வழி கிடைக்கலையே, நான் இருக்கிற சமுதாயத்துல எனக்கு வழி இல்லாத இடத்துல, எல்லா உதவி செய்கிற இருக்கிற மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறேன், இங்கேயே கிடைக்காத எனக்கு உதவி வனாந்தரத்துல எப்படி கிடைக்கும்? எனக்கு யார் இல்லாத இடத்துல எனக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் வழியை எங்க வேணாலும் உனக்கு உண்டாக்குவேன். வழி இல்லாமல் உனக்கு இல்லை, உனக்கு ஒரு நிச்சயமா ஒரு வழி இருக்கு. பிரச்சனைகள் தீர்க்க ஒரு வழி இருக்கு. நீ படுகிற கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்கு. நீ சிந்துகிற கண்ணீரிலிருந்து உன்னை மீட்க நிச்சயமாய் ஒரு வழி உண்டு. அது இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உனக்கு துவக்க போகிறார். கடந்த 6 மாதங்கள் வழி இல்லை என்று திகைத்து போய் இன்றைக்கு நீ வந்து நிற்கிறாய். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்று, உனக்கு நான் ஒரு வழியை உண்டாக்குவேன். வருஷங்களின் நடுவிலே உண்டாக்கும். 3ஆவதாக, வருஷங்களின் நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆவதாக, வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிப்பான், வருஷங்களின் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வான், வருஷங்களின் நடுவிலே கர்த்தர் நம் கூடவே தான் இருப்பான். கடந்த 6 மாதங்கள் நம்மோடு இருந்தவர் இனி வருகிற 6 மாதங்கள் நம்மோடு இருப்பார். நினைக்கலாம், நிறைய பேர் இருந்தா தானே கர்த்தர் இருப்பார், ஆயிரக்கணக்கான இருக்கிற இடத்துலதான் கர்த்தர் இறங்குவாரு, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இறங்கி வருவார் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடுவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். குடும்பத்துல 2 பேர் இருக்கலாம், குடும்பத்துல 3 பேர் இருக்கலாம், இல்ல குடும்பத்துல 5 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே நான் இருப்பேன். இருக்கிறவர் எப்படி இருப்பார்? மகிமையா இருப்பார். மகிமைக்கு விளக்கம் இல்லை. மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை பார். இந்த 6 மாதங்கள் உன் வாழ்க்கையிலே ஒரு மகிமையானதை நீ காண்பாய். உன் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மகிமையான காரியத்தை செய்வார். உன் செயல்கள், உன் வேலைகள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலே இன்னைக்கு ஒரு காரியம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிற உனக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நடுவிலே நான் மகிமையானவைகளை செய்வேன். தானியேல்
3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சத்ரக், மேஷக், ஆபேத் நெகு என்கிறவர்களை அக்கினி சூளையிலே போட்டார்கள். வேத வசனம் சொல்லுது, 3 பேராய் அவர்களை போட்டேன், 4வது ஒரு சாயல் அவர்கள் நடுவிலே உலாவுகிறது. எவ்வளவு சூழ்நிலைகள் நீங்க இந்த மாதம் கடந்து போனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அக்கினி சோலைகள் நடுவிலே நடந்தாலும், நீ தண்ணீர்களை கடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அக்கினி சோலை உன் பேரில் பற்றுவது இல்லை. நீ கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன்னோடு கூட நான் வருவேன். உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். அக்கினி சோலை என்று சொந்து போக வேண்டாம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போலவே உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்க போகிறார். அவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கதான் நம்மோடு கூட இருப்பார். ஆபிரகாமுக்கு அதே தான் சொன்னார், ஈசாக்குக்கு அதே தான் சொன்னார், யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமே இல்லையே பாஸ்டர், வறட்சியில் இருக்கிறேனே, ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, வருமானம் இல்ல, வேலை இல்ல, எது இல்லாம நின்று கொண்டிருக்கிறேனே, ஆனால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. இனி ஒரு 6 மாதங்கள் நீங்கள் வறட்சியை பார்ப்பது இல்லை. இனி வருகிற 6 மாதங்கள் நீங்கள் நஷ்டங்களை பார்ப்பது இல்லை. இனி ஒரு 6 மாதங்கள் வெறுமையாய் நீ உங்கள் கைகள் இருக்க போவது இல்லை. கர்த்தர் அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி என் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 6 மாதங்கள் ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம், ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம். பரிபூரணம், 7 என்றாலே பரிபூரணம். பரிபூரணத்தோடு கூட நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் அந்த அக்கினி சோலை நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில போனாலும் உன் நடுவிலே கர்த்தர் இருப்பார். அக்கினிக்கு பயப்பட வேண்டாம், சிங்கங்களுக்கு பயப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட. போற வழியிலே அவன் கூட இருக்க. யாக்கோபுக்கு சொன்ன, போற பாதை தெரியாது உனக்கு, ஆனா அவன் கூட வருவேன். 6 மாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு சொல்லுங்க, என்ன வந்தாலும் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்த வீரர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அல்லேலூயா. 4வதாக நடுவில் இருக்கிறவர். செபனியா 3ஆம் அதிகாரம், செபனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செபனியா 1089வது பக்கம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். நீ தீமை கண்ட நாட்களுக்கு பதிலாக, நீ தீமையை கடந்து வந்த மாதங்களுக்கு பதிலாக நன்மை உன்னை தொடரும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏனென்றால் நம் நடுவில் இருக்கிறவர் ராஜா, தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவர் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் ஒருவனும் செய்ய என் கர்த்தர் விடுகிறது இல்லை. வேதம் சொல்வது, உன் சத்துருக்களை விலக்குவேன். இந்த மாதம் நம்முடைய சத்துருக்களை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் துரத்துவார். வேத வசனம் சொல்வது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனரை இனி என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னவர் அது எப்படி செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அந்த எகிப்தியர்களை தேவன் செய்கிற காரியங்கள். யாத்ராகமம் 14:20.
அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி நடுவில் அவைகளின் நடுவில் வந்தது. போதும், நடுவில் வந்தது. உன் நடுவில் இருக்கிறவர் ராஜா. உன் நடுவிலே கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் சத்துருக்களை விளக்குவார். உங்களை தொடர்ந்து பிடிக்க நினைக்கிறவர்கள், தொடர்ந்து உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை என் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை விட்டு என்னை விட்டு கர்த்தர் துரத்துவார். அவர்கள் தேடியும் காணாதிருப்பார். அவர் செய்வார். நினைக்கிறேன், எப்படி பாஸ்டர் இவ்வளவு வேலை ஸ்தலத்துல இருக்க பிரச்சனை கொடுக்கிறானே, இவ்வளவு எனக்கு இந்த தெருவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானே, இவ்வளவு என் குடும்பத்துல இவங்க பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா, ஆண்டவர் அவர்களை துரத்துவார். இஸ்ரவேலர்களை துரத்தினாரு. 430 வருஷம் அடிமைகளா இருந்தார்களே, ஒரே இரவில துரத்தினார். அவர் நடுவில் வந்துட்டாருன்னா பிரிச்சிடுவாரு நம்மளையும் அவரையும். நமக்கு தீங்கு செய்கிறவர்களை கர்த்தர் பிரித்து சமுத்திரத்தில் அழித்து விடுவார். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் அக்கறைக்கு வந்தார்கள், எகிப்தியர்கள் பிணங்கள் இக்கரையிலே விழுந்தது. இன்னைக்கு உன்னை அப்படி துரத்துறாங்களா, அப்படி உனக்கு விரோதமாக அவர்கள் அந்த சூழ்நிலை வரைக்கும் கயகரமா இருக்கிறாங்களா? பாரு என்ன பண்ற பாரு, அவங்களை என்ன செய்யற பாரு, அவங்களை நிர்மூலமாக்குற பாரு, அவங்களை ஒன்றுமில்லாம ஆக்கும் பாரு. எனக்கு பணம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பேச்சு திறமை இருக்கு, எனக்கு சண்டை போடுகிற எல்லா பலன் இருக்கு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். எகிப்தினுடைய எல்லா பெருமையை கர்த்தர் அழித்தார். அவனுக்கு இருந்த ரதங்கள் என்கிற பெருமை, அவனுக்கு இருக்கிற குதிரைகள் என்கிற பெருமை, அவனுக்கு இருக்கிற தேசம் என்கிற பெருமை, அவனுக்கு இருக்கிற எல்லா பெருமையை ஒரே இரவிலே கர்த்தர் நடுவே வந்து அழித்து போட்டார். சத்துருக்களை விளக்குவார், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை விளக்குவார். ஒருவேளை இந்த 6 மாதத்துல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கலாம். இந்த மாதத்துல அவங்க இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் துரத்தி விடுவார். உனக்கு இளைப்பாறுதலை தருவார், உனக்கு ஜெயத்தை தருவார். உன் நடுவில் இருக்கிறவர் அவர் யார்? சத்துருக்களை விளக்கி தீங்கு உன்னை அணுகாதபடி காக்கிறவர். கர்த்தர் நடத்துவார். கடைசியாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அழகா இருக்கு. ரொம்ப பிடித்த வசனம் அது எனக்கு. யோசுவா 3:5 கீழே அந்த வசனம் இருக்கு. கர்த்தர் உங்கள் நடுவிலே, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்லுறேன், நாம் இன்னும் பரிசுத்தமா வாழுவோம், பரிசுத்தத்தோடு நாம் பூமியில் இருப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்வார். நம் நடுவில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் நடுவில் அற்புதங்கள் நடக்கும், ஊழியர்களில் அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய கைகளில் அற்புதங்கள் நடக்கும், உன் ஜபங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். நீ இயேசுவை தேடி இன்னைக்கு காலையில அதிகாலையில வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுது, வருஷத்தின் நடுவிலே அநேக காரியங்களை செய்கிறது போலவே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். என்ன அற்புதம் செய்வார்? அந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிக்கலாம், வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம். எங்கே நமக்கு அற்புதங்கள் நடக்கணும்? 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 32:24. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நம்முடைய எல்லா பலவீனத்திலே ஒரு அற்புதம் கட்டளையிடுவார். கடந்த மாதங்கள் எல்லாம் பலவீனத்தோடு இருந்திருக்கலாம், பயத்தோடு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு சூழல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்றால் எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார். உனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்,
உங்களுடைய சந்ததிக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் நினைக்க இந்த 6 மாதங்கள் அற்புதங்கள் நடக்கிற மாதம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இனி வருகிற 6 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால யோசுவா தன் ஜனத்தை பார்த்து சொன்னது போலவே இன்னைக்கு ஊழியக்காரன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இனி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நடுவிலே தீங்கு அல்ல, இனி உங்கள் நடுவில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் சரீரங்களில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் கைகளின் பிரயாசத்தில் அற்புதங்கள் நடக்கும், உன் ஜெபத்துக்கு அற்புதங்கள் நடக்கும், உன் கண்ணீருக்கு அற்புதங்கள் நடக்கும். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். வேதம் சொல்கிறது அவனுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர். அதுதான் இங்கே அற்புதம். 6 மாதங்கள் நம்மை காத்தவர் இன்னும் 6 மாதங்கள் நம்மை காப்பார். வருஷங்களின் நடுவிலே இத்தனை காரியங்களை உயிர்ப்பியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.